ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். வீட்டுக்காக நான் இறா வாங்கியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு இறாங்க. சிகப்பு இறா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால வந்து சிகப்பு இறா கிடச்சின்னா உடனே வாங்கிடுவேங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இறா வந்து நல்லா இருக்குங்க. 400ரூபாங்க 1 கிலோ. மற்ற இறாலாம் வந்து 250 ரூபா 300ரூபால கூட இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து 400ரூவா கொடுத்து 1 கிலோ வாங்கிட்டேங்க. பாருங்கள், இது சின்னதும் இருக்குது, மீடியம் வந்து நிறைய இருக்குது, பெருசு வந்து ஒரு 10 போல் தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் அது டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு வாங்கியிருக்கேன். என் பாப்பா நேற்று சாட்டர்டேங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்னம்மா இறா செய்கிறீங்களான்னு வந்து கேட்டாங்க என் பாப்பா. இல்லைடா நம்ம வீட்டில் செய்யலையேடா, அப்போ வாசனை வருதுமானுச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ஆண்டி வீட்டில் செய்கிறாங்கடா, அதனால் அந்த ஸ்மெல் வருதுடா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நான் போய் சாப்பிட்டு வரட்டுமாம்மா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ரொம்ப கஷ்டமாக போச்சு. இல்லைடா அம்மா நாளைக்கு செஞ்சு தரேன்டா, அதுமாரிலாம் போய் சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிய வச்சேன். பாருங்கள், இன்றைக்கி இதில் தாங்க இறா தொக்கு வச்சுட்டு அப்புறம் இறா கொஞ்சம் வறுக்க போகிறேங்க. இது க்ளீன் பண்ணி எடுத்தோன்னே பாருங்களேன், 1 கிலோ இறா வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் தாங்க வரும். கொஞ்சமாக தாங்க இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு வேலைக்கே இது பத்தாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.